நம்ம எல்லாருக்குமே வாழ்க்கையில இந்த அனுபவம் இருந்திருக்கும். இல்ல நம்ம நேர்ல இதை பார்த்துருப்போம். இப்ப நம்ம ரோட்ல போய் கொண்டிருக்கக்குள்ள ஏதாவது இப்ப இந்த குறைச்சி கொண்டிருக்கோம். சரிங்களா? ரோட்ல நம்ம போனா குறைக்கும். அது எதிர்பார்க்க நம்மளும் திரும்ப குறைக்கணும் அப்படின்னு. நம்ம குறைக்காம போனோம் அப்படின்னா குறிப்பிட்ட தூரம் வரைக்கும் அதுவுமே குறைச்சிக்கிட்டு வரும். இல்ல அப்படின்னா இப்ப நம்ம தலைவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சார் அவர்கள் சொன்ன விடயம் காக்கா கழுகு அந்த கதை. காகத்துக்கு கழுகை பார்த்து பொறாம, அது மட்டும் ஏன் உச்சத்துக்கு பறக்குது, அது மட்டும் ஏன் இவ்வளவு பெரிய ரெக்கை இருக்குது, நம்மளும் பறப்போம் அப்படின்ற மாதிரி அது பறந்து கொண்டிருக்கும். அந்த கழுகை சேட்டை விடும். கழுகு கீழே மேலே போயிட்டு கீழே வர அது 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 போய் அதுக்கு மேலே உட்காந்துருந்து கொத்தம், விம்பு கிழக்கும். கழுகு கண்டுக்காது. கழுகு என்ன பண்ணும்னா அப்படியே போய்கிட்டே இருக்கும். இந்த காகம் அப்படியே பறக்கும். அதால் முடிஞ்ச வரைக்கும் பறக்கும். கழுகு இன்னும் மேலே போகும். காகத்தால் முடியாது. கான்னு கத்தி போட்டு அது அப்படியே கீழே விழுந்துடும். அது 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 முடிஞ்ச வரைக்கும் பண்ணிக்குது. விம்பிழுக்க பார்த்துச்சு, வம்பிழுக்க பார்த்துச்சு, அப்படியே கீழே விழுந்து போட்டு அப்படியே கழுகு அண்ணாந்து பார்த்துக்கிட்டே இருக்கும். கழுகு டாப்பில் போய்கிட்டே இருக்கும் திரும்பி பார்க்காம. இங்கே கழுகு பிரியங்கா அவர்கள் அந்த காக்கா அப்படின்றது யாருன்னு உங்க எல்லாருக்குமே தெரியும். இந்த விடயம் இப்போ நான் திரும்ப பேச காரணம் என்ன அப்படின்னா, நேற்று ஒரு வீடியோ வந்திருக்கு போல இருக்கு. பக்காவா அந்த காகம் ஒரு எடிட் பண்ணி கூட இருக்க காக்காக்களோட எடிட் பண்ணி போட்டு ஸ்கிரிப்ட் எழுதி போட்டு அந்த காருக்குள்ள இருந்து ஒரு விடயத்தை பண்ணியிருக்கு. பிரியங்கா அவர்கள் மீது குற்றத்தை சுமத்தின நபர் திரும்ப இது என்ன அப்படின்னா, அந்த காகம் எதிர்பார்த்துச்சு பிரியங்கா அப்படின்ற கழுகு இந்த குற்றச்சாட்டுக்கு திரும்ப பதில் போடுவாங்க அப்படின்னு. அப்ப கழுகுக்கு நிறைய வேலை இருக்கு. அவங்களுக்கு அவங்களோட அச்சீவ்மெண்ட் கேட்சக்கம். பிரியங்கா மேம் அவர்களுக்கு இன்னும் நிறைய ப்ரோக்ராம் வர இருக்கு. அடுத்த வீக் ஃபுல்லாவே கொண்டாட்டம் தான். குக்கு வித் கோமாளி ஃபினாலே கொண்டாட்டம், அதுக்கப்புறம் வின்னிங் மொமெண்ட் அப்படின்னு எக்கச்சக்கமா இருக்கு. அப்ப இதெல்லாம் பொறுத்து கொள்ள முடியாத பிரியங்கா அவர்களுடைய வெற்றி, பிரியங்காவுக்கு கிடைக்கிற பாராட்டுக்கள், பிரியங்கா அவர்களுக்கு இனிமேல் வரப்போன்ற நிகழ்ச்சிகள், இதெல்லாம் அந்த காகத்தால் பொறுத்து கொள்ள முடியல. அப்ப காகம் பார்த்து பண்ண அதெல்லாம் பொறுத்து கொள்ள முடியாம வன்மத்தின் உச்சத்தில் பண்ண ஒரு கேவலமான விடயங்கள் தான் இப்ப கடந்த ஒரு 8-7 நாட்களா நடந்து கொண்டிருக்க விடயம். அப்ப பிரியங்கா அப்படின்ற அந்த கழுகு டாப்ல இதை திரும்பி பார்க்காம, இந்த காகத்தை திரும்பி பார்க்காம கண்டுக்காம போய்கொண்டே இருக்கோம்னா அந்த காகத்துக்கு முடியல. நானும் காசை கொடுத்து பிஆர் செட் பண்ணி பார்த்தேன். காசுக்கு பேசுற யூடியூபர்ஸுக்கு காசு கொடுத்து பேச வச்சேன். பிக் பாஸ் ரிவ்யூஸுக்கு காசு கொடுத்து பேச வச்சேன். அவங்களோட வீடியோக்களை ப்ரொமோட் பண்ணேன். 93,000 இருந்த ஒரு பிக் பாஸ் ரிவ்யூரோட சேனலை 1,03,000 கொண்டு வந்தேன். 2.3 மில்லியன் வியூவை அவங்களுக்கு கொடுத்தேன். சோசியல் மீடியாக்கள் மெமியாலாம் கிரியேட் பண்ணி பார்த்தேன். என்ன இது திரும்ப கண்டுக்கிறாங்கல்ல, பதில் வருது இல்ல. இப்படி இருந்தும் பல உயர்ந்த உள்ளங்கள் பிரியங்கா அவர்கள் பக்கம் தானே இருக்காங்க. அப்ப அந்த கழுகை ஒண்ணுமே பண்ண முடியலன்னா அந்த காகமும் அந்த காகத்தோட இருக்கிற இன்னொரு காகமும் அதோட சேர்ந்து அந்த காக்காக்கன்னு கத்துக்கொண்டிருக்க காகங்களும் சேர்த்து நேற்று ஒரு வீடியோ போட்டுச்சு. காகம் கண்டுக்கவே இல்லை. சொல்ல போனா இந்த காகத்துக்கு பயங்கரமான அடி அந்த 2வது வீடியோக்கு அப்புறம். சரிங்களா? அப்ப நம்மளும் பிரியங்கா மாமா அவர்களை போல, தலைவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சார் அவர்களை போல அந்த கழுகு மாதிரி இருக்கணும். இந்த காக்காக்களை இல்ல இந்த குறைக்கிறதுகளை கண்டுக்கவே கூடாது. சரிங்களா? இப்படியான வீடியோக்கள் பிரியங்கா மேம் ரசிகர்களுக்கும் சரி, நல்ல உள்ளங்களுக்கும் சரி, நம்ம சொல்றது என்னன்னா, நம்ம ரோட்ல போய்க்குள்ள குப்பைகள் இருக்கும், கேவலமா குறைக்கிறதுகள் இருக்கும். நம்ம எண்ணத்தை நோக்கி போறோமோ அதை நோக்கி போவோம். இந்த குப்பைகளை கண்டுக்க வேண்டாம் அப்படின்றதான் இப்படியான வீடியோக்கள். பிரியங்கா மாமார்களும் இந்த காகம் பற்றிய வீடியோக்கள் வந்துச்சுன்னா இனி இக்னோர் பண்ணிடுங்க, ரெஸ்பான்ஸ் பண்ணாதீங்க. நம்ம கண்டுக்காம விட்டாலே அந்த கான்னு கத்தி போட்டு அது பாட்டிட்டு அப்படியே திரும்பி போயிடும். வேற ஒண்ணுமே அதில் பண்ண முடியாது. சரிங்களா மக்களே? நீங்க உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்க. நமக்கு நம்ம போட்ட வீடியோக்களுக்கு பல சகோதரிகள் சகோதரங்கள் நண்பா நண்பிகள் இவ்வளவு பெரிய மாஃபியா, பெயிட் மாஃபியாவை தாண்டி நம்ம பேசுற உண்மைக்கு என் கூட இருந்த நல்ல இதயங்களுக்கு பல கோடி நன்றிகள். ஓகே சரி, இப்போ அடுத்த வீக் இப்போ ப்ரோமோ வரும். செவ்வாய்க்கிழமை நினைக்கிறேன் குக் வித் கோமாளியோட ஃபினாலே ப்ரோமோ வரும்னு நினைக்கிறேன். அதில் பிரியங்கா மேம் அவர்கள் அதிர வச்சிருக்காங்க. அப்புறம் சண்டே ஃபினாலே நடக்கும்னு நினைக்கிறேன். குக் வித் கோமாளி ஃபினாலே நடக்கும்னு நினைக்கிறேன். இப்போ வர்ற சண்டே
ஸோ நம்ம என்ஜாய் பண்ணுறதுக்கு நிறைய நல்ல விடயங்கள் இருக்கு, லேர்ன் பண்ணுறதுக்கு நிறைய நல்ல விடயங்கள் இருக்கு, அதில் நம்ம ஃபோக்கஸ் பண்ணுவோம். ஓகே, அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிக் பாஸ் 8 தமிழ் தொடர்பான தகவல். நாகார்ஜுனா சார் அவர்கள் நேற்று பண்ண உடைய சத்தியமா பிக் பாஸ் சீசன் 7ல பிரதீப் அவர்களுக்கு நடந்த விடயம், கமல்ஹாசன் அவர்கள் மாயா அந்த ஒரு கூட்டம் அவங்களுக்கு படிப்பித்த பாடம் மாதிரியே இருந்துச்சு. அதை வந்து கண்டிப்பாக நான் ஒரு பிக் பாஸ் ரிவ்யூன்ற இதில் சில பேருக்கு தெரியாமல் இருக்கலாம், ஷேர் பண்ணிக்க ஆசைப்படுறேன். அடுத்தது இந்த பிக் பாஸ் 8 தமிழ் பழைய போட்டியாளர்கள் சில பேரோட பேர் வருது, பிரதீப் அவர்கள், ஓவியா அவர்கள், அது என்ன கதை அப்படி என்பதையும் பார்த்துருவோம். சரிங்களா, ஃபுல்லாக பாருங்க, லைக் பண்ணுங்க, ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை தவறாம சொல்லுங்க. ஓகே, நேற்று வந்து தெலுங்குல வந்து ஒருத்தருக்கு வந்து ரெட் கார்டு கொடுக்குற ஒரு நிலை. ஏன் அப்படின்னா அவர் பிக் பாஸ் வீட்டுக்குள்ள இருந்து பிக் பாஸை பற்றி கேவலமா பேசியிருக்காரு. பிக் பாஸ் என்றதெல்லாம் ஒரு இதா, பிக் பாஸ் வந்து பயஸ்டா தான் பண்ணுவாரு, வின்னரை ஆல்ரெடி செலக்ட் பண்ணி வருவாரு அப்படின்ற மாதிரி அந்த பேசுறாங்க. அது வந்து நம்ம ஒரு இடத்துல வேலை செய்யறோம்னா அந்த இடத்த பத்தி வேலை செஞ்சா அந்த வேலை போயிடும் நம்ம லைஃப்லயே. இல்லை இன்னொருத்தங்க வீட்டுக்குள்ள போயிருந்தாலே அவங்க வீட்டுக்குள்ள இருக்கவங்களை பற்றி தப்பா பேசக்கூடாது. எப்படி பார்த்தாலும் அது தப்பு தான். அப்ப பிக் பாஸ் போன்ற ஷோ ஒரு நாளைக்கு 50,000க்கு மேல சம்பளம், ஒரு நாளைக்கு 50,000 நாள் கணக்குல, சாப்பாடு, வீடு, புகழ் எல்லாம் கிடைக்குது. அப்ப அப்படி கிடைக்கும், எவ்வளவு பேர் வெளியில வெயிட் பண்றாங்க. அப்படி இருக்கக்குள்ள பிக் பாஸுக்குள்ள போய் பிக் பாஸை பற்றி பேசுறது ஒண்ணு தப்பு. ரெண்டாவது, எல்லார் மைண்ட்லயும் அந்த விஷயத்தை பரப்புற மாதிரி. இப்ப நாகார்ஜுனா சார் அவர்கள் வந்தோடனே அந்த நபரை சொல்லி நீங்க இப்படி பேசுனது, அவர் வேற சில தவறுகளும் விட்டு இருந்தார். பட் நாகார்ஜுனா சார் மெயினா சொன்னது, நீங்க பிக் பாஸை பத்தி எப்படி பேசலாம் கேட்டாரு, ஏன் இப்படி பேசுனீங்க அப்படின்னு. பதில் வரல. அவர் சாரி சார் அப்படின்னாரு. அப்ப நாகார்ஜுனா சார் சொன்னாரு, கதவை தருங்க பிக் பாஸ், நீங்க வெளியில போங்க அப்படின்னு. அப்ப அவர் வந்து அப்படியே கையை கும்பிட்டு சார் வந்து இல்லை சார் நான் நீ பண்ண மாட்டேன் அப்படின்னு. அப்ப நாகார்ஜுனா சார் திரும்ப சொல்றாரு, என்னோட டிசிஷன் ஃபைனல், நீங்க வெளியில போங்க. அப்ப அவர் திரும்ப கேட்கிறாரு, சாரி சார் விட்டுருங்க சார் அப்படின்னு. அப்ப நாகார்ஜுனா சார் பார்த்துட்டு ஹவுஸ் மேட்ஸ்கிட்ட முடிவை கொடுக்குறாரு, என்னோட டிசிஷன் இவர் வெளியில போகணும் அப்படின்றது, நீங்க வந்து என்ன முடிவெடுக்கிறீங்க. அப்ப ஹவுஸ் மேட்ஸ் எல்லாரும் என்ன சொன்னாங்கன்னா, ஒரு மனுஷனுக்கு செகண்ட் சான்ஸ் வந்து கொடுக்கணும், யாரா இருந்தாலும் தப்பு பண்றது சகஜம்தான், அவர் தெரியாம பண்ணிட்டார் கொடுப்போம். எல்லாருமே அங்க இருந்து ஒரு 10-12 ஹவுஸ் மேட்ஸ் வந்து அவர் இருக்கட்டும் அப்படின்னாங்க. அதுக்கப்புறம் நாகார்ஜுனா சார் வந்து ஓகே, உங்களுடைய முடிவு என்னுடைய முடிவு, அக்செப்ட் பண்றேன், பிக் பாஸ் எனக்காக இந்த வாட்டி இவரை மன்னிச்சிருங்க, அவர் வீட்டில் இருக்கட்டும் அப்படின்னு சொல்றாரு. டிஃபரெண்ட் பாத்தீங்களா, சீசன் 7ல பிரதீப் அப்படின்னு ஒரு நபர் பண்ணாத ஒரு தவறுக்கு கமல்ஹாசன் அவர்கள் அவருடைய அந்த ஒரு ஈகோ, உச்சக்கட்ட ஈகோ, அப்புறம் அவருடைய ஃபேவரிசம், அவருக்கு வேண்டப்பட்ட நபர்களுக்கு அவர் வந்து பண்ண ஒரு அநியாயம். இங்க வந்து பாத்தீங்கன்னா நாகார்ஜுனா சார் அவ்வளவு மனிதத்தன்மையோட நேர்மையா நடந்திருக்காருன்னு. சரியா, அப்ப இது வந்து கிரேட், ஆல்வேஸ் கிங் இஸ், அவர் நாகார்ஜுனா அவர்களை கிங் என்னுவாங்க, அவர் வந்து நிரூபித்திருந்தார். சரிங்களா, ஓகே. சரி, அப்படி இருக்கக்குள்ள தெலுங்குலையும் வந்து பாத்தீங்கன்னா வைல்ட் கார்டு என்ட்ரியா பழைய போட்டியாளர்கள் சீசன் 1ல இருந்து சீசன் 7 வரைக்கும் வந்த போட்டியாளர்கள் 8 பேர் என்னவோ வர இருக்காங்க அப்படின்றது தகவல். இதை வந்து அங்க இருக்கின்ற நியாயமா ரிவ்யூ பண்ற ஆதி ரெட்டி அப்படின்றவர், அவர் வந்து நியாயமா தான் ரிவ்யூ பண்ணுவார். ஆல்ரெடி பிக் பாஸ் சீசன் 6 போயிட்டு வந்தவர். அப்ப அவரே வந்து சொல்லியிருந்தாரு. அப்படி இருக்கக்குள்ள இங்க தமிழ்லையும் வந்து வேற சில மீடியாக்களும் வந்து சொல்றாங்க பழைய போட்டியாளர்களை எதிர்பார்க்கலாம். சீசன் 7 ஒரு கதை வந்துச்சு, பட் வரல. பட் இப்ப தெலுங்குல வரும் பட்சத்துல கண்டிப்பா தமிழ்லையும் பழைய போட்டியாளர்கள் 1, 2, 3 5-6 பேர் வர சான்ஸ் இருக்கு. அப்படி இருக்கக்குள்ள கண்டிப்பா பிரதீப் அவர்கள் வரணும் அப்படி என்பது என்னுடைய ஒரு விருப்பம். ஒன்று, பல பேர் இப்பவும் கேட்டுக்கொண்டிருந்தீங்க பழைய போட்டியாளர்களோட வருகை என்றை உண்மையா அப்படின்னு. எனக்கு தெரிஞ்சு 60% சான்ஸ் இல்லை, 40% சான்ஸ் இருக்கு. அப்படி சான்ஸ் இருக்கிற பட்சத்தில் பிரதீப் அவர்கள் டிசர்வ் த பிளேஸ் அப்படி என்பதுதான். இன்னொரு விடயம் என்ன அப்படின்னா, இந்த பழைய போட்டியாளர்களை ஒரு 30 நாள் 40 நாளுக்கு அப்புறம் தான் அனுப்புவாங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. பட் பிரதீப் அண்ணாவை பொறுத்த வரைக்கும் அவர் ஆல்ரெடி சொல்லியிருப்பாரு, எனக்கு ஆட்டம் அப்படின்னா முதல் நாளே ஆரம்பிக்கணும் அப்படின்னு. அப்போ முதல் நாள் பிரதீப் அவர்கள் வரல அப்படின்னா வைல்ட் கார்டு என்ட்ரியா வர சான்ஸ் இல்லை அப்படி என்பதுதான். பட் whatever எதுவும் நடக்கலாம், பொறுத்திருந்து பார்ப்போம். சரிங்களா, ஸோ எனக்கு பிரதீப் அவர்கள் பிக் பாஸ் 8 தமிழ்ல வரணும். ஏன்னா ஹி டிசர்வ் த சான்ஸ். அவருக்கு அநியாயம் நடக்கப்பட்டது, அவருக்குத்தான் அந்த டைட்டில் சீசன் 7 டைட்டில் போயிருக்கணும். டைட்டிலை விட அந்த 50 லட்சம் அவருடைய வாழ்க்கைக்கு ரொம்ப உதவி இருக்கும், மிகப்பெரிய ஒரு காசு. இதெல்லாமே அவர் தவறு செய்து வெளியில போறது வேற, கெட்ட வார்த்தை பேசுறதுக்கு வெளியில அனுப்பினா அங்க இருக்கிற சீசன் 7 இருக்கிற பாதி பேர் வெளியில போயிருக்கணும். அப்ப அதுக்கு ஒரு ஜெலோ காட்டோ அது தப்பு தான்.
அந்த கெட்ட வார்த்தை பேசினா தப்பு தான். ஆனால் அதுக்கு அவங்க வந்து பனிஷ்மெண்ட் கொடுக்காம பெண்கள் விடயத்தில் இவர் சேஃப்டி இல்லை அப்படின்னு சொல்லி அந்த ரெட் கார்டை கொடுத்து அதை பண்ணது மிகப்பெரிய தவறு. கமல்ஹாசன் அவர்கள் சைடில் மிகப்பெரிய தவறு. அப்போ அப்படி இருக்கக்குள்ள அவருக்கு பிக் பாஸ் தமிழில் இன்னொரு சான்ஸ் கிடைக்கணும்ன்றது என்னுடையது. அப்படி கிடைச்சா அதை அவர் ஜூஸ் பண்ணிக்கணும்ன்றதான் என்னுடைய விருப்பம். நீங்கள் உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்கள். போட்டியாளர்கள் பற்றிய விவரம் வந்து எனக்கு 100% ஷுவராக ஆனதுக்கப்புறம் நான் வந்து சொல்கிறேன். இப்பெல்லாம் போகிறதெல்லாம் அடித்து விட்டுட்டு இருக்காங்க வியூக்காக, நம்பாதீங்க. சரிங்களா? ஓகே மக்களே, நன்றி.